பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சில பாடல்களை பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமோ துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்து, கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்து. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமோ துதியா நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர்,
நோக்கமும் நம்பிக்கையோ நீர்தானே என் தலைவர். நோக்கமும் நம்பிக்கையோ நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடே துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார். அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார், அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரோ, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரோ. நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம், நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே
இளைப்பார செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ, தகப்பன் என்னோடு இருப்பதால் தடுமாற்றம் எனக்கில்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கூடி வந்திருக்கான இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாள் நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாதுன்னு சொல்றார். ஆனா அறிக்கை செய்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா, இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் கடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள்ல 2 மனுஷனை குறித்து நாம் பார்க்க போறோம். சவுலையும் மனாசே என்ற 2 மனிதரை குறித்து பார்க்கிறோம். சவுல் ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து நழுவ விட்டு அவன் கடைசியிலே மரித்து போனான். ஆனால் மனாசே தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பினால அவன் மறுபடியும் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். சவுலை குறித்து பார்க்கும் பொழுது சவுல் என்ற ஒரு தேவ மனிதன் தேவன் மனம் திரும்படியாக அவனுக்கு அநேக தவணைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அவனை தவணைகள் கொடுத்தார். அவன் யாரும் இல்ல, இஸ்ரவேலின் ராஜா, தேசத்தின் முதல் ராஜா, தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவர் அவனுக்கு பெரிய காரியங்களாம் ஒன்றும் சொல்லலை. அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு காரியம் சொல்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்ணல, வெயிட் பண்ணாதபடி என்ன செய்யறான், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. இவனும் பலிகளை கொண்டு வர சொல்லி பலிகளை செலுத்தினான். ஆண்டவர் கோபம் கொண்டவராக, ஆனாலும் அவன் மீது மனதிற்கும் உள்ளவராக மறுபடியும் தவணை கொடுக்கிறார். அல்ல 2ஆம் முறையும் கர்த்தர் அவனுக்கு சவுலோடு பேசி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகும்போது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொல்லுகிறார். அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது எல்லாவற்றையும் அழித்து போடு என்று சொன்னார். ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முதற் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் நலமானதையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்தான். அல்லேலூயா. அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்தான், கர்த்தருக்கு மிகவும் கோபம் ஒட்டிக்கிறான். அல்லேலூயா. அவருக்கு மறுபடியும் அவர் மனம் திரும்படி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் உள்ளவராக, ஒரு நல்லவராக, நல்ல எண்ணம் கொண்டவராக, எந்த மனுஷனையும் உடனுக்குடன் அடிக்கிற தேவன் அல்ல, அவர் ஏழையில் எழுதுகிற மன்னிக்கிற தேவன். இதனால அவருக்கு தவணை கொடுக்கிறாரு. மறுபடியும் அவன் என்ன பண்ணுகிறான், தவணை அசட்டை பண்ணி அதில் பாருங்க 3ஆவதாக 1 சாமுவேல் 28ஆவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தவறை செய்கிறான். அஞ்சனை பார்க்கிறவர்களிடத்திலும் குறி சொல்கிற இடத்திலும் ஒரு ஸ்திரியை பார்த்து போகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு மிகுதியாக கோபமாக இருந்தது. அவனை ராஜாவாக்கினதை குறித்து, சவுலை ராஜாவாக்கின குறித்து ரொம்ப ஆண்டவர் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில தவணைகளை கொடுக்கலாம். நம்ம மனம் திரும்படி, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்படி அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சிருக்காரு, நம்ம பாவம் செய்கிறோம், இருந்தாலும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்லதா இருக்கிறோம் சொல்லி நம்ம அப்படியே தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை முடிவு மரணமாய் காணப்படும். இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளை உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் கடந்து வருவார். இந்த நாள்ல பாருங்க, சவுல் மனம் திரும்பவே இல்லை. மறுபடியும் தவறுகளை செய்து மனம் திரும்பாதபடி, வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்பாதபடி மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருந்தான். யுத்த காலத்தில் என்ன செய்தான், அதனால கர்த்தர் என்ன பண்ண, அவனை கைவிட்டு விட்டார். தவறுகளை செய்து கொண்டே மனம் திரும்பலைன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்ய தெரியுங்களா, கைவிட்டு விட்டார். பதில் கொடுக்க மாட்டார், ஜெபத்துக்கு பதிலே வராது, கைவிட்டு விடுவார். அப்படிப்பட்ட நிலைமையில யுத்த காலத்திலே தோற்று போனான். சவுல் என்ன பண்ணுகிறான், யுத்த காலத்திலே தோற்று போனான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை நழுவ விட்டதுனால அவன்
பரிதாபமாக மரித்து போனான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படியாக சவுல் அவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடாதபடி தவணை கொடுத்தும் கூட திருந்தாதபடி போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தவணை கொடுத்து நாம் திருந்தாதபடி போய்விடுவோம் என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதோ வாய்ப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுதுலாம் நம்ம என்ன பண்ணக்கூடும், நழுவ விடாதபடி அதை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மளை விடுவிப்பார். நம்ம அதை நழுவ விட்டோம் என்று சொன்னால், மனம் திரும்பாதபடி நாம் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது, விடுதலை அடையவே முடியாது. அப்படியாக அவன் பரிதாபமாய் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். மனாசே குறித்து பார்க்கும் பொழுது, மனாசே என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷன் மனம் திரும்பும்படி ஒரு தவணை கர்த்தர் கொடுக்கிறார். மனாசே இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறார். அவனும் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறார். அவனை குறித்து 2 நாளாக 33 போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. அவனும் கர்த்தருடைய பிள்ளைதான். கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்யறான், பொல்லாப்பான காரியங்களை என்ன செய்தா, நாள் பார்க்கிற நிமிஷம் பார்க்கிறதும் பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறதுமாக கர்த்தருக்கு கோபமூட்டும்படியாக அநேக மிகுதியான பொல்லாப்பான காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். 2 நாளாக 33 பார்க்கிறோம். மிகுதியான பொல்லாப்பை செய்து கர்த்தர் மனாசையோடு அவர் ஜனங்களோடு பேசுகிறார். மனாசையோடும் ஜனங்களோடு பேசும் பொழுது அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள், கவனிக்காமலே போய்விடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை முதலாவதாக அசட்டை பண்ணி விட்டார்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர்களை அசீரிய ராஜாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். என்ன பண்றாரு, அசீரிய ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கு ஏதோ ஒப்பு கொடுக்காமல் என்ன செய்யறாருன்னா, அந்த எதிரிகள் மனாசே முச்செடியில் பிடித்து கொண்டு வெண்கல சங்கிலினால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். என்ன செய்ய, மரணத்துக்கு ஏதோ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனாசையை முச்செடியிலே கட்டி பிடித்து, எதிரிகள் மனாசை என்ன பண்றாங்க, முச்செடியில பிடித்து வெண்கல சங்கிலால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறார்கள். அப்ப கொண்டு செல்லும் பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது, நம்ம நல்லா வச்சிருந்தாரு ஆண்டவர், நம்ம இப்படி தகாத காரியங்களை செய்ததுனால நமக்கு இந்த தண்டனை வந்தது, இந்த போராட்டம் வந்தது, இந்த நெருக்க துன்பங்கள் வந்தது என்று சொல்லி உணர்வடைகிறான். எந்த ஒரு மனுஷன் தன் தவறு செய்தாலும் அவர் உணர்வடைகிறானோ அவனை கர்த்தர் மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அவன் உணர்வடைகிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா தவறு செய்து அவங்க அந்த காரியத்திலிருந்து, ஐயோ ஆண்டவரே இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிற தேவன். அதுபோல மனாசே மனம் கசந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யறான், அழுகிறான். போய் தேவ சமூகத்தில் அழுதுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், தன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தாழ்த்துகிறன்னா சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போடுறது, சிம்பிளான சாப்பாடு சாப்பிட்றது, அது தாழ்த்துறது இல்லை. என்ன, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா தாழ்த்துறது. இல்லையா? தேவனோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறான், கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறான். மனாசே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு மனக்கசந்து தேவ சமூகத்தில் நான் செய்த தவறு ஆண்டவரே, பொல்லாப்பான காரியங்களை செய்து விட்டேன், அதனால்தான் நான் இப்படியாய் வெண்கல சங்கில கட்டப்பட்டு பாபிலோனுக்கு என்னை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது, இந்த நெருக்க துன்பம் வந்தது என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டு மனம் கசந்து அழுதோன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். அவனுக்கு என்ன ராஜ்ய பாரத்தையும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவனுக்கு கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளோட வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். மனாசே இரக்கத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். ஆனால் சவுலோ தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் மறுபடியும் தவறை செய்து தேவனுக்கு கோபம் ஊட்டி தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவர் சொல்றார், இவனை ராஜாவாக்கினை குறித்து நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்ற அளவுக்கு தேவனை துக்கப்படுத்தி விட்டான். நம்மளோட வாழ்க்கையில தேவனை மறுபடியும் நம் சிலுவையில அறையிறவர்களா இராதபடி நம் மூலமாக அநேகர் சந்தோஷப்படும்படியாக தேவ நாம மகிமைப்படும்படியாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை குறித்து என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். மனாசேக்கு இறக்கப்பட்டு ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் அவன் தன் தவறை உணர்ந்து மனம் திரும்பணும்னு ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ராஜ்யபாரத்தை கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் சவுல் அப்படி இல்லை. அவன் மனம் திரும்பாமே மரணத்துக்கு எதுவாக அவன் போய்விட்டான். நம்மளோட வாழ்க்கையில சவுளை போல இராதபடி மனாசை போல என்ன தவறு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் செய்த பாவங்களை மன்னிச்சு எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மனாசை கீழ்ப்படுகிறான். எங்கள் சபையில் ஒரு சகோதரன் திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா அவர் கை கால் நடக்க முடியாமல் படுத்து படுக்கையில் பலவீனமாக இருக்கார். எந்திரிச்சு நடக்க முடியல, தடுமாறி விழுகிற மாதிரி ஒரு பலவீனம், அவரால் எந்திரிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் ஆலயத்துக்கு வந்திருந்தார். அவர் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணிட்டாங்க. ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொன்னார், தன்னை அர்ப்பணித்து இவனை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார்.
எச்சரிப்பு கொடுத்தோன்னே அவர் என்ன செய்தாராம், ஹாஸ்பிட்டலாம் போய் சரியாகலை, எச்சரிப்பு கொடுத்தோன்னு நம்ம ஒப்பு கொடுத்தா ஜோம் பண்ணுவோம் ஆண்டட்ட சொல்லி தன் குறையெல்லாம் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணாராம். ஜோம் பண்ணதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய பலவீனங்கள் மாறி நல்ல ஒரு பலவீனம் மாற மாற ஒரு நாள் நான் ஒரு வசனம் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். இது மாதிரி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அந்த வசனத்தை அனுப்பியிருந்தேன். அவருக்கு அது தொடப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, மகிழ்ந்து கழி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம நல்லா அர்ப்பணித்து ஜெயிப்போம், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு, நமக்கு மகிழ்ந்து கலிகூறக்கூடிய கிருபை தருவார், நம்மளை பலப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கார். நல்லா சுகமடைஞ்சு போன வாரத்தில் ஆலயத்தில் குடும்பமாக கணவன் மனைவி திருப்பூர்லேருந்து அவருக்கு சாட்சி சொன்னார்கள். கர்த்தர் என்னை இப்படி வார்த்தையினால என்னை எச்சரித்து என்னை மனமாற செய்து இந்த நாளில் என் வியாதி நடக்க முடியாமல் இருந்த எத்தனையோ லட்சங்கள் கேட்டாங்க டாக்டருக்கு. அத்தனை லட்சங்களை எங்கே கொண்டு எப்படி கொடுக்கறது என்று சொல்லி கவலையோடு இருக்கும் பொழுது தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே மனம் கசந்து ஒப்பு கொடுத்தார். உடனே கர்த்தர் அவருடைய சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களை மாற்றி நல்லா அருமையாக நடந்து காரில் வந்திருந்தாங்க. இங்கே நின்று அப்படியே அருமையாக சாட்சி சொன்னார். கர்த்தர் மயப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, நம்மளோட வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் நம்முடைய குறைகளெல்லாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தோம்னா உடனே அவரிடத்துல இருந்து என்ன கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை பலவீனத்தோடு, போராட்டங்களோடு, கடன் பிரச்சனையோடு, என்ன காரியத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களோ இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. கண்டிப்பாக மனாசே போல அர்ப்பணிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தகப்பனே, இந்த நாளிலே சவுளை போல அல்ல ஆண்டவரே, மனாசே போல யாரெல்லாம் தகப்பனே ஆண்டவரே தன் தவறை உணர்ந்து ஒப்பு கொடுத்து மனம் கசந்து அழுது ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், எனக்கு இன்னைக்கு விடுதலை கொடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ, இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில என் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நாளை படுத்து படுக்கையில் இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அவங்க தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ராஜா இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றுங்க, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறார்களப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. நீர் ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்களிடத்தில் வாருங்கள், அவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. இப்படி பிள்ளைகள் கத்தா வேதனையோடு தன் தவறை உணர்ந்து விட சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இரக்கம் பாராட்டுவீராக. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளை குழந்தை பாக்கி தாங்க. கடன் பிரச்சனையோடு பிள்ளை கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. பாவத்தில் சாபத்தில் கட்டுகளில் வியாதியில் வேதனைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொரு செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் பெருவராய் குடும்பமா நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவா. நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. நம்ம இயேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நம்ம இயேசுராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீங்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர். இடுக்கண் நீங்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ, அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றோ நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லை, ஒரு நன்மையோ குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்க
நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.